ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூயல் டெக். இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, மொபைலான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் ரிலீஸ் பண்ணியிருக்க பவர்ஸ் அப்படின்னு சொல்கிற பவர் பேங்க் பற்றி ஒன்று பார்க்க போகிறோம். இந்த பவர் பேங்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 mAh இருக்குது. ஸோ நான் வீடியோக்குள்ளே போக போக சொல்கிறேன். அண்ட் இந்த பவர் பேங்க் இந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கடையில் மாற்ற போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுற கடையில் பேட்ரிஸ்லாம் மாற்றுவாங்க. நம்ம பேட்ரிஸ் போயிடுச்சுன்னா மாற்றுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்க பேட்ரிஸ் எல்லாம் ஒரு தேர்ட் பார்ட்டி ரேட்டடாக மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க தான் இந்த மொபைலா. இவங்களோட ஒவ்வொரு பேட்டரிக்குமே வாரண்ட்டி 6 months அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. சரி, இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இதில் வந்து மேலே மொபைலான்னு சொல்லிட்டு அவங்க பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் போர்ட்டபிள் பவர் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,000 mAhன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் ஆன்டி ஸ்லிப் டெக்ஸ்சர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, யூனிவர்சல் காம்பேக்டபிலிட்டி என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இதெல்லாம் உள்ளே போக போக பார்க்க தானே போகிறோம். அதே மாதிரி இதில் முக்கியமான சொன்னேன்ல ஹைலைட்டான விஷயம், 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்மார்ட், ரிலையபிள், டியூரபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்தது தான் இங்கே சைட்லேயும் ஃபீச்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம். ஸ்டே பவர் ரெடி, மேட் இன் இந்தியா, பவர். சுற்றி அதே தான் கொடுத்துருக்காங்க. என்னமோ ஹிந்தியில் கொடுத்துருக்காங்கப்பா, நமக்கு ஹிந்திக்கு சம்மந்தமே இல்லை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைலா சின்ஸ் 2010 சொல்லியிருக்காங்க. போர்ட்டபிள் பவர் பேங்க் 10,000 mAh அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் கீழே அவங்களோட அட்ரஸ், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இருக்காங்க. இந்த ஸ்டிக்கரே ரொம்ப கம் அதிகமாக இருக்கா, வரமாட்டேங்குது. கரெக்டாக போச்சு, கிழிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுறதே பாதி யூஸரை வாங்கிடுவானுங்களாட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணியாச்சு பாக்ஸை. இப்போ நம்ம இந்த ட்ரே வெளியே எடுக்கலாம். மொபிலா இதுதான் பவர் பேங்க். செம்மையாக இருக்குது டெக்ஸ்சரு. அவங்க சொன்ன மாதிரி டெக்ஸ்சர் நல்லா தான் இருக்குது. ஆன்டி ஸ்லிப்பு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிப் ஆகிறது வாய்ப்பு இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு பவர் பேங்க் எல்லாத்தையும் வெளியே எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேபிள் குவாலிட்டி பாருங்களேன், நல்லா திக்காக இருக்குது. அதே மாதிரி மொபைலான்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எங்களோட ஓன் மேனுஃபேக்சர் கேபிள் கூட. இது எல்லாமே ஓன் மேனுஃபேக்சர் இருக்கனால நமக்கு சார்ஜிங்கும் நல்லாயிருக்கும். நம்ம கடைசியில் சார்ஜிங் டெஸ்ட்லாம் பண்ணலாம். இப்போ இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி பின் கொடுத்துருக்காங்க, அதாவது டைப் பி. ஸோ நம்ம இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இப்போ பவர் பேங்க் வெளியே எடுக்கலாம். இதுதாங்க அந்த பவர் பேங்க். இன்னும் உள்ள என்னமோ இருக்குது. வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது ஸ்கேன் பண்ணோம்னா நமக்கு வாரண்ட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இதிலே அந்த வாரண்ட்டிக்கு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம், இந்த நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வாங்கணுன்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நான் ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி இங்கெல்லாம் பிரிண்ட் போடல. ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ அவ்வளோதாங்க, இந்த ட்ரேயில் வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இந்த பவர் பேங்க் வருவோம். இப்போ இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் பட்டன் இருக்குது. இதில் பார்த்தோம்னா நமக்கு இங்கே டிஜிட்டலில் சார்ஜ் கட்டுது பாருங்களேன். 7 segment எல்இடிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ராச்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு வாட்டி கீழே போட்டாச்சு போல், ஸ்க்ராச்சஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட் இருக்குது. ஸோ ஒன்று வந்து சார்ஜிங் இன்னு, இது ஒன்று அவுட்டு, இது ஒன்று அவுட்டு. இங்கே வந்து டைப் சியில் சார்ஜிங் இன் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் ஏன் சைடில் கொடுத்தாங்க, இங்கேயே கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். சரி, சைடில் கொடுத்தாலும் என்ன கொடுத்துருக்காங்களே, டைப் சியும் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. ஆனால் என்ன டைப் சியில் அவுட் கிடையாது, இந்த டைப் ஏல மட்டும்தான் அவுட்புட்டு. ஓகே, பேக் சைடு பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து மொபைலா, அப்புறம் 10,000 mAh, கோட் நம்பர் power 101, எவ்வளோ இன்புட் கொடுக்கணும், எவ்வளோ அவுட்புட் கொடுக்கும், அந்த மாதிரிலாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க கொடுத்த மாதிரி இது ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், ஆனால் டெக்ஸ்சர் பயங்கரமாக இருக்குது. அது இந்த பிளாக் கலருன்றதுனால இது கரெக்டாக தெரியுது. ஒயிட் வாங்கினா அழுக்காயிரும் இந்த டெக்ஸ்சர் இருக்கிறதுனால. பாருங்கள், நான் தேய்க்கிறேன், சவுண்டு மட்டும் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் நல்லா கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும். ஸோ நமக்கு ஸ்லிப் ஆகாது. அதே மாதிரி ஸ்லிம்மாகவும் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது.
ஓகே, இப்போ நம்ம இந்த பவர் பேங்க் எப்படி சார்ஜ் ஆகுது, என்ன ஸ்பீடில் சார்ஜ் பண்ணுதுன்றதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இது கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. சரி, நம்ம இருந்தாலும் இப்போ சார்ஜிங்கை செக் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து சார்ஜிங் டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு மொபைல் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி பின்னு தான். இப்போ நான் மைக்ரோ யூஎஸ்பி பின்னை இதில் சொருகிடுறேன். பின் இப்போ நல்லா உட்காருதுங்க. இந்த பின்னு அந்த உட்கார குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து இதில் ப்ளக் பண்ணலாம். சார்ஜ் ஏறுதுங்க, நல்லா இருக்குது. ஆனால் இது ஃபாஸ்ட் சார்ஜிங்காக என்னன்னு தெரியல. ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்காதுங்க, ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்னா அவங்கள பாக்ஸில் போட்டிருப்பாங்க. ஆனால் சார்ஜிங் குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க டிஸ்க்ளைமரில். ப்ளக் பண்ணால் அடுத்த 2 செகண்ட்ஸில் சார்ஜ் வருது. அதே மாதிரி இங்கே டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா எத்தனை % இருக்குன்றதை டிஜிட்டலாகவே நமக்கு காட்டுது. அது ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்குது. நமக்கு மொபைலில் இந்த மாதிரி மேலே காட்டும்ல எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு, அதே மாதிரி இதுவும் கரெக்டாக எவ்வளோ % இருக்குது அந்த மாதிரி காட்டுது. இப்போ நம்ம இந்த பவர் பேங்க் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணலாம். அப்போ அது எந்த மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் பண்ணோம்னா நமக்கு இங்கே பாருங்கள், எந்த சார்ஜ் ஏறுதோ அது மட்டும் பிளிங்க் ஆகுது. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா எல்லாமே ரன்னிங் ஆகிட்டு, அப்புறம் அது ஸ்பீடாக தான் இருக்குங்க, செம்ம ஸ்பீடாக ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்து இது எல்லாமே பிளிங்க் ஆகிட்டு, இப்போது இது பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இது 75% ஏறிட்டுருக்கு. அப்போ நமக்கு வந்து சார்ஜ் 50க்கு 75க்கு நடுவில் இருக்குது. நமக்கு அந்த பவர் பேங்க்லாம் பார்த்தோம்னா இந்த 4 லைட் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக தெரியாது எந்த அளவுக்கு சார்ஜ் இருக்குதுன்னு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ % இருக்குன்றதை நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ 10,000 mAh பவர் பேங்க்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸில் எம்ஆர்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1400 கொடுத்துருக்காங்க. நான் ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஆஃப்லைன் ஸ்டோரில் எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 900க்கு நான் வாங்கினேன். இப்போது நான் இதுக்கு லிங்க் எதாவது கிடச்சா நான் போடுறேன். இப்போது இல்லை உங்களுக்கு இந்த பவர் பேங்க் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் இங்கே எங்கள் மெயில் ஐடி கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு மெயில் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கி உங்களுக்கு பார்சல் போட்டு விடுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.